79 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் தண்ணீர் வராமல் வறட்சி ஆக்கியது தானா ஆனதா ஆண்டவர்கள் செய்த குற்றமா? ஏன் இந்த சமூகம் சகித்துக் கொள்ளவில்லை? தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுது. ஆண்டுக்கு ஒரு முறை இல்ல 5 வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க நல்லா பண்றோம்னு வர்றேன். ஒரு வயலும் செயல்பாடு இல்ல. நீரின்றி அமையாத உலகு யார் யாரின்றி அமையாத ஒழுக்கு என்றார் வள்ளுவர். தண்ணி இல்லாமல் எந்த காரியம் நிகழாது. இந்த பூமி பந்திலே முக்கால் பங்கு தண்ணி கால் பங்குதான் நிலம். அப்பேற்பட்ட கால் பங்கு நிலத்துல வாழணும்னா முக்கால் பங்குல தண்ணி கடல் தண்ணீர் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் சுத்திகரிச்சு சிரமம் இல்லாமல் இயற்கை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அறிவு தமிழ் பெரியோர்களே, இந்திய நாட்டிலே ரெண்டே தண்ணீர் அதிகமாக மழை பெய்கிறது. ஏன் மறந்தோம்? எதற்காக இதெல்லாம் விட்டு விலகி போனோம்? என்ன காரணம்? இக்கரைக்கு அக்கறை பச்சை நினைச்சேன் நல்லா தான் 79 ஆண்டு காலமாக வந்தவர்கள் போனவர்கள் பேச்சுகள்லாம் கேட்டுக்கொண்டு நமது தமிழ் சமுதாயம் இப்படி சீரழி சூழல் எதற்காக? கடலூர் மாவட்டம் மருதமலை பிறந்தார். பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக சொன்னார். பயிர் தானே வாடினா நமக்கு என்ன? ஆடு மாடு விட்டு விளைக்கிறான். என்ன வேண்டாம் நடக்குது. வறட்சி மாவட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆண்டுக்கு ஒரு முறை அறிவிக்கப்படுகிறது. சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் கட்டிட பொறியாளர் ஒப்பந்தக்காரரா? நன்றி, வணக்கம். அன்பளிப்பு ₹100 வழங்கியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு உளமார்ந்த வணக்கம். சமீபத்தில் ஆப்பநாடும் ஆயக்கட்டுங்கிற தலைப்புல ஒரு நூல் எழுதியிருந்தார். அந்த ஆப்பநாடு சேர்ந்த தம்பி ராஜ்குமார் அவர்கள் அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு அணியையும் அளித்திருந்தார்கள். பெரும் தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அதிலே ராமநாதபுரம் மன்னர் சேதவதியுடைய நிறைவான வாரிசு அவர்களும் கலந்து கொண்டார்கள். அடியேனும் கலந்து கொண்டேன். அந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி படிக்கணும் அவசியம். அங்க உள்ள வறட்சியை, அந்த வறுமையை, அங்கே இருக்கிற தற்சமய இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அவர் அதை எழுதியிருக்கிறார். ஆப்பநாடும் ஆயக்கட்டும். என்ன பிரச்சனை? கடலாடி சார்ந்த 2 வட்டங்களுக்கு தண்ணீர் அளிக்கிறவ என்ன பாடுபடுத்துது. அதிலே ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், இப்படி முக்கியமான மாவட்டங்களிலே முக்கியமா விஞ்ஞானிகள், உலகளாவிய விஞ்ஞானிகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நாட்டுல, நம்ம ஊர்ல, நம்ம பக்கத்திலேயே விஞ்ஞானிகள் எல்லாம் நிறைய இருக்காங்க. தாய்மார்கள் தண்ணி எடுக்க சென்றவர்கள் கையில ஒரு குடம், தலையில ஒரு குடம், இடுப்புல ஒரு குடமா தூக்கி வந்தார்கள். இப்ப தண்ணி வண்டின்னு ஒரு வண்டியை கண்டுபிடிச்சிருக்கு நம்ம சமூகம். அந்த வண்டியில 5 குடத்தை வச்சு தள்ளுற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம். 79 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் தண்ணீர் வராமல் வறட்சி ஆக்கியது தானா ஆனதா ஆண்டவர்கள் செய்த குற்றமா? ஏன் இந்த சமூகம் சகித்துக் கொள்ளவில்லை? தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுது. ஆண்டுக்கு ஒரு முறை இல்ல 5 வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க நல்லா பண்றோம்னு வர்றேன். ஒரு வயலும் செயல்பாடு இல்ல. ஆனா இங்கே போராட்டம் நடக்குது. கல்குவாரி உங்களுக்கு நீர் வரத்து குறையுது. அண்ணன் பாட்டாலே பாடினா இப்படி இருப்ப நிலையிலே எதனால நமக்குள்ள இருக்கிற ஒற்றுமை தாழ்வு கூட புகுந்து மற்ற வேலை செய்யறாங்க. பிரித்தாளப்படுகிறார்கள். நீரின்றி அமையாத உலகு யார் யாரின்றி அமையாத ஒழுக்கு என்றார் வள்ளுவர். தண்ணி இல்லாமல் எந்த காரியம் நிகழாது. இந்த பூமி பந்திலே முக்கால் பங்கு தண்ணி கால் பங்குதான் நிலம். அப்பேற்பட்ட கால் பங்கு நிலத்துல வாழணும்னா முக்கால் பங்குல தண்ணி கடல் தண்ணீர் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் சுத்திகரிச்சு சிரமம் இல்லாமல் இயற்கை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அறிவு தமிழ் பெரியோர்களே, இந்திய நாட்டிலே ரெண்டே தண்ணீர் அதிகமாக மழை பெய்கிறது. இந்திய நாட்டில் 2 இடங்களிலே, ஒன்று சிறப்புஞ்சி, இன்னொன்று பவானி. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. சிறப்புஞ்சி என்பது வடநாட்டில் இருக்கு. 2 இடத்துல ஆண்டுக்கு அதிகமான மழை பெய்யும் இடம். 6 மாதம் மழை பெய்கிறது. 6 மாதம் மழை பெய்கின்ற உடனே மீதமுள்ள 6 மாத தண்ணீர் அதை தேக்கி வைத்து நமக்கு கொடுத்தது இன்னைக்கு இருக்கா? ஏன் இல்லை? எதனால் நமக்கு வறட்சி ஏற்பட்டது? எதனால? இப்படி மழை இல்லை, தண்ணி இல்லை. அவன் காசு கிடைக்கிறவனுக்கு தண்ணி குறை இல்லை. எப்படி வருது? ஏன் இதை கேட்க முடியல? உலகம் எல்லாம் ஆண்டு 900 மழை பெய்கிறது. தேக்கி வைக்க திட்டம் இல்லை. என்ன செய்ய? அப்படிப்பட்ட தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடும் பொழுது 2 இடத்துல தண்ணி குறையவே இல்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
அத வள்ளலார் பாடுறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினான் இறைவாயில்லை, பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். விளை நிலங்களை விட்டு, வேளாண்மை நிலங்களை விட்டு, விவசாயிகளும் சரி மக்களும் சரி வாழ்விடத்தை விட்டு வெளியேறுவதற்கான சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறது செயற்கையான வேளாண்மை. என்ன செய்வது? தங்கத்தினுடைய விலை ஏறுகிறது. 1 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு ஒரு பவுன். ஒரு பவன் 1 லட்சத்துக்கு மேல போனா என்ன அர்த்தம்? நிலத்தை வித்துட்டா தங்கத்தை வாங்கி வைங்க சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க சில பேர். உரியன. ஆனாலும் பாருங்க, கொரோனா வந்தது, ஒரு ஆண்டு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு போட்டது. நகைக்கடைகள், எந்த கடைகள்ல கல்யாணம் இல்லை, காதலுக்கு இல்லை, திருவிழா கோயில் கும்பாபிஷேகம் இல்லை, குடமுழுக்கு எதுவும் இல்லை. ஆனா தங்க விலை ஏறியது. எப்படி ஏறிச்சு? யார் வித்தா? யாருக்காக விற்கப்பட்டது? யாருக்காக வாங்கப்பட்டது? ஏன் இந்த கேள்வி நமக்குள்ள வரல? தங்கத்தை வாங்கின விற்க கொண்டு போனா வாங்கின விலைக்கு விற்க முடியாது, பழைய விலையை குறைக்கலாம். இவ்வளவு சிக்கலுக்குள்ள இருக்கு. ஆனா இந்திய அரசாங்கம் அறிவிக்கிறது, தங்கம் வாங்குவவர்களுக்கு 33% இழப்பீடு என்று. அப்படி இழக்கக்கூடிய பொருளாதாரம் தேவையா என்பதை இந்த அறிவு சார்ந்த தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குடிக்க தண்ணி இல்ல, குளிக்க தண்ணி இல்ல, வேளாண்மை தண்ணி இல்ல. ஆனால் என்ன நடக்குது இந்த நாட்டுல? நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிகள்லாம் உடைக்கும். என்ன செய்ய? வள்ளலார் மேல வழக்கு. எதுக்கு? அவர் என்ன பண்ணாரு? கடலூர் மாவட்டத்துல கடலூர் நீதிமன்றத்துல வழக்கு. மலையோட மண்ணா வித்தாரா? இல்ல மண்ணில வித்தாரா? இல்ல இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சாரா? அவர் மேலே வழக்கு. அந்த காலத்துல 6 மகாவலர் தொகுத்து விட்டார். வள்ளலார் புள்ளியில வழக்கு. இங்க அத்தனை தப்பு செய்யறேன், அவரை தான் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். நம்ம ஊர்ல பிறந்து நமக்கு எதிரியாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? எல்லா தொலைநோக்கு சிந்தனை இல்லாத போனதனுடைய விளைவு. ஏன் இல்லை? எதற்காக இல்லை? ஏன் இப்படி வறட்சி ஆனது? ஏன் பூமி வெப்பமயமாகுது? ஏன் அதை உணரவில்லை? நம்ம அறிவு சார்ந்த பெரியவர்கள் சிந்திக்கணுமா வேண்டாமா? இந்த நாட்டுல ராணுவத்துக்கு பாதுகாப்பு இல்லை தெரியுமா உங்களுக்கு? புல்வாமா தாக்குதல்ல 44 பேர் உயிர் போச்சு. இன்னைக்கு வரைக்கும் எதனால ராணுவம் தான் நம்மளை காப்பாத்துது. பாதுகாப்பு இல்லை. எங்க போய் சொல்ல? ஆனால் எங்களுக்காக ஒரு விழா, அது தமிழர் விழா. தமிழர் திருநாள், உழவு தொழிலை வந்தனை செய்வோம், சூரிய நமஸ்காரம் செய்வோம் என்று எத்தனை விளையாட்டுகளை பாரம்பரியமாக பூர்வீகமாக நமக்காக சொல்லி கொடுத்தார்கள் முன்னோர்கள். ஏன் மறந்தோம்? எதற்காக இதையெல்லாம் விட்டு விலகி போனோம்? என்ன காரணம்? இக்கரைக்கு அக்கறை பச்சை வந்தேன் போனவங்க ஏன் செய்யற? இதை செய்யணும். நல்லா தான் 79 ஆண்டு காலமாக வந்தவர்கள் போனவர்கள் பேச்சு எல்லாம் கேட்டுக்கொண்டு நமது தமிழ் சமுதாயம் இப்படி சீரழிச்சு போனது எதற்காக? எப்படி எல்லாம் இருக்குது என்பதை சிந்தித்து பாருங்கள். 25 வயது 30 வயதுக்குள்ள இளைஞர்கள் எல்லாம் மது போதைக்கு ஆட்பட்டு அதிவேகமான இருசக்கர வாகனங்களில் சென்று மரணத்தை தழுவிக் கொண்டிருப்பது எவ்வளவு அவல நிலை என்பதை உணருங்கள். என்ன செய்வது? யார் கேப்பா? யார் சொல்றவன் பூரா எதிரி, சொல்ல கேட்கிறவன் முட்டா. அப்படி கொண்டு வந்துட்டானே. நல்லது செய்யறவனா இருக்க முடியல. நியாயத்தோட நேர்மையோட வாழ்றவன் எப்படி இருக்கு? பொழைக்க தெரியாதவன். நேர்மையா இருந்தா இந்த நாட்டுல பொழைக்க தெரியாதவன் ஒரு பட்டம். அத்தனை அயோக்கியத்தனம் பண்றேன், அவன் தான் நாட்டுல புத்திசாலின்னு பேர். தப்பு செய்யறவனுக்கு தான் தண்டனை. தப்பு செய்யறது காசு வாங்கி செஞ்சது போக நேர்மையா நடக்கிறதுக்கு பணம் கொடுக்கிற காலமாக மாறி வந்தது. எதனால? ஏன்? எல்லாத்துக்கும் காரணம் நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா என்பார். வாடிய எட்டபோதுன்னு சொன்ன வள்ளலார் மேலே வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. நீதிமன்ற உத்தரவு வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு வள்ளலார் நீதிமன்றத்தில் நுழைகிறாரு. உள்ள நுழைகிற போது உட்கார்ந்து இருந்த எல்லோரும் எதிர்த்து கும்பிடுறாங்க. நீதிபதி கும்பிடுறாரு, ஆறுமுக நாவலர் கும்பிடுறாரு, வழக்கறிஞர் முத்துச்சாமி ஐயர் கும்பிடுறாரு. நீதிபதி இப்ப ஆறுமுக நாவலரை பார்த்து நீதிபதி கேட்கிறார், நீ அவர் மீது வழக்கு தொடுத்த, நீ அவருக்கு எதிரி ஏன் கும்பிட்டான்னு கேட்கிறாரு. அவர் சொன்னாரு, என்னன்னு தெரியலங்க, அவர் உள்ள நுழைம்போதே நிறையாம ஐயாசு கும்பிட சொல்லிருச்சு, அதனால கும்பிடன் போல தோணிச்சு கும்பிட்டேன்னாரு. வழக்கு அன்னைக்கு தள்ளுபடியானது வரலாறு. என்ன அர்த்தம்? எதிரிக்கு கூட வள்ளலார பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு. இன்னைக்கு சிலைக்கு பார்த்தா கும்பிடுறாங்க. நல்லா இருக்கலாம். எப்படி இருக்கு? ஏன் கேட்கறவங்க கும்பிடுறோம்ல, மனசுக்குள்ள ஆயிரம் அது வேற விஷயம். அப்படி இருக்குமோ? சில பேரை கும்பிட தோணுது. ஏன் சில பேரை கும்பிட தோணுது, சில பேரை கும்பிட தொலைக்கணும் தோணுது. படுத்துறாங்க பதவியில இருக்கிற கும்பிடுறது எதுக்கு? அதிகாரிகள் எதுக்கு? அங்கனாலயா என்னத்தையாவது இடைஞ்சல் பண்ணுவானே என்னையே கும்பிட வேண்டியிருக்கு. யதார்த்தத்தை உணர்வோம், வாழ்க்கையை சீரமைப்போம், நாளைய தலைமுறைக்கு நல்ல வரலாறுகளை சொல்லி வளர்ப்போம். தமிழ் இந்த உலகத்தை ஆளும் என்ற வகையிலே இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது நடந்தால்